ரொம்பவும் ஹெல்த்தியான அதே சமயம் டேஸ்ட்டில் அட்டகாசமான டேஸ்ட்டில் அரைக்கீரை கடைசல் செய்முறை பார்த்துடலாமா? செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அரைக்கீரை வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு 1க்கு 3 தடவை நல்லா தண்ணி போட்டு கழுவிக்கலாம். ஏன்னா மண் நிறையா இருக்கும். ஆஹா ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நான் இன்னொரு சேனல் வச்சுருக்கேன். யூடியூப்பும் வச்சுருக்கேன், இன்ஸ்டாகிராமும் வச்சுருக்கேன். அதில் நிறைய ஹேர் பேக்கு, ஃபேஸ் பேக்குன்னு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு யூஸ் ஆனதாக இருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் அந்த சேனலையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஆதரவை நீங்கள் எனக்கு அதுலேயும் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு ஒரு கை அளவுக்கு பூண்டு உரித்து போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம், 2 தக்காளி பழம் கட் பண்ணி போட்டுக்கலாம், 2 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். சல நல்லா கொதிக்க வரட்டும். பூண்டு தக்காளி பழம்லாம் நல்லா வேகிற அளவுக்கு நல்லாவே கொதிக்க விட்டுரும். நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையை ஃபஸ்ட்டு ஒரு கை அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு புளிப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் புளியும் போட்டுக்கலாம். திரும்பவும் அதுக்கு மேலே ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரையும் போட்டுக்கிட்டிங்கன்னா கீரை கருக்காமல் வேகும். அதுக்காக தான் இந்த மெத்தடை நான் சொல்லித்தரேன். தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா கீரைக்கு மேலே தண்ணி வரும். அப்படியே அந்த அடி கொடுத்து அந்த கீரையை திருப்பி மறுபடியும் பெரட்டி போட்டிங்கன்னா மேலே இருக்கிற கீரையும் அடியில் போயிட்டு வெந்துடும். கீரையுடைய கலரும் மாறாமல் உங்களுக்கு பச்சைத்தன்மை அப்படியே கிடைக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் கீரை சமைச்சிங்கன்னா கீரை வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு தண்டு எடுத்து நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா அந்த தண்டு வெந்திருக்கணும். இதுதான் மெஷர்மெண்ட்டு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கீரைக்கு அதிக எண்ணெயும் பிடிக்கவே பிடிக்காது. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போதும். வடவும் போட்டுக்கிட்டு உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாயும் போட்டுக்கிட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கீரை கடையிற சட்டியில் இந்த தாளிப்பை போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா மருந்து வாசனை வரும். அதே நீங்கள் கடைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா கமகமகமான வாசனையும் இருக்கும், டேஸ்ட்டுமே இன்னும் அள்ளி கொடுக்கும். கண்டிப்பாக கடைஞ்சி சாப்பிடுங்க. தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். கடைன்னு கடைஞ்சிங்கன்னா கைக்கும் ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தா மாதிரி இருக்கும். கடையும் பொழுதே கம்மன்னு வாசனையாகவும் இருக்கும். நல்லா இந்த அளவு கடைஞ்சதுக்கப்புறம் சுட சாதத்தில் ஒரு கரண்டி அளவுக்கு கீரையை போட்டு அதுக்கு சைடிஷ் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். எனக்கு பாவக்காய் ரொம்ப பிடிக்கும். நான் பாவக்காய் வச்சுக்கிட்டு சாப்பிட்றேன். இதே லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா சுட சாதத்தில் கீரையை போட்டு நல்லா பெரட்டி ஒரு கப்பில் போட்டு நீங்கள் உருளைக்கிழங்கு இல்லை வாழைக்காய், முட்டை சைடிஷ் என்ன வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். அது கிண்டி எடுத்துகிட்டு போகிறனால அதோடைய டேஸ்ட்டுமே ஒரு மாதிரி தூக்கலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள்.